ஹாய், இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோங்க. கத்திரிக்காய் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சொத்தி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலாங்கிறது வாங்க பார்க்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கீரை சேர்த்துக்கலாங்க. மிளகு, கொஞ்சம் கடலைப்பருப்புங்க, இப்போ ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. நம்ம இது கூட புளி போட்டுக்கலாங்க. புளி கரைக்க தேவையில்லை, அரைச்சிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கூட கடைசியாக மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து ஆயில் சேர்த்திக்கலாங்க. நம்ம கத்திரிக்காய் சேர்த்திக்கலாங்க. கத்திரிக்காயை நல்லா தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நீங்கள் ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க ஈரத்தை. அப்போ சீக்கிரம் உங்களுக்கு நல்லா வறுபட்டுரும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நம்ம அதே ஆயிலில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ 2 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கிற போட்டுடலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதுகளை சேர்த்திக்கலாங்க. விழுது தண்ணி சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு கிடைக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.